ஆந்திர முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இன்று காலை பதவியேற்க உள்ளார். 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் விஜயவாடாவில் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடுவை ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் முன்மொழிந்தார். பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் கடிதங்களுடன் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகியோர் ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். இதன்படி சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக இன்று காலை 11:27 மணிக்கு விஜயவாடாவில் பதவியேற்க உள்ளார். மேலும் துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிகிறது. அவர்கள் உட்பட மொத்தம் 26 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையொட்டி விஜயவாடாவில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, JP நட்டா, நிதின் கட்கரி, ஜித்தன் ராம் மாஞ்சி, சிராக் பஸ்வான், ராம்மோகன் நாயுடு, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரி, ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்கின்றனர். நடிகர்கள் சிரஞ்சீவி, ராம்சரண், அல்லு அர்ஜுன், மோகன் பாபு உள்ளிட்டோரும் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர். ஆந்திராவின் அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட அமராவதி வளர்ச்சி திட்டம் தற்போது எந்த நிலையில் உள்ளது? சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டத்தின் கள நிலவரம் என்ன? நியூஸ் 18 தமிழ்நாட்டின் பிரத்யேக காட்சியுடன் விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. திரும்பிய பக்கமெல்லாம் புதர் மண்டி ஏதோ குக்கிராமத்துக்கு செல்லும் வழி போன்று காட்சியளிக்கும் இந்த இடம்தான் ஆந்திர அரசின் அதிகார மையம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டமான தலைநகர் அமராவதியின் வளர்ச்சி திட்டம் ஆட்சி மாற்றத்தால் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் பணிகள் தேங்கி நிற்கும் காட்சிகளே இவை. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்ட போது தெலுங்கானா வசம் சென்றது தலைநகர் ஹைதராபாத். இதனால் ஆந்திராவுக்கு புதிய தலைநகரத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அப்போது முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு. நாட்டின் முக்கிய நகரமாக கட்டுமானம், தொழில்நுட்பம் என அனைத்து வகையிலும் வளர்ச்சியடைந்த ஹைதராபாத்திற்கு இணையாக தலைநகரத்தை உருவாக்க அமராவதியை தேர்ந்தெடுத்தார் சந்திரபாபு. ராயலசீமா என அழைக்கப்படும் வடக்கு ஆந்திராவையும் கடலோர ஆந்திராவையும் இணைக்கும் வகையில் மைய பகுதியில் விஜயவாடா அருகே அமைந்துள்ளது இந்த அமராவதி. கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள இந்த நகரத்தை வளப்படுத்த ஒரு தனி அமைப்பை உருவாக்கி பணிகளை தொடங்கியிருந்தார் சந்திரபாபு நாயுடு. கேபிட்டல் சிட்டி அமராவதி திட்டத்திற்கான அடிக்கல்லை 2015ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டினார். இதன் வளர்ச்சி பணிகளுக்காக 30,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 33,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. தலைமைச் செயலகம், சட்டப்பேரவை, உயர்நீதிமன்றம் மற்றும் மற்ற துறைகளுக்கான தலைமையிடங்கள் உருவாக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போது முதலமைச்சராக பதவியேற்ற ஜெகன்மோகன் ரெட்டி அமராவதியை தலைநகராக்கும் முடிவில் உடன்படாமல் அதன் பணிகளை கிடப்பில் போட்டார். இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் புதர் மண்டிய பகுதியில் சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம் மட்டும் செயல்பட்டு வருகிறது. கடும் விமர்சனத்திற்கு உள்ளான ஜெகன்மோகனின் இந்த முடிவு சட்டப்பேரவை தேர்தலில் அவர் படுதோல்வி அடைய முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திராவில் மீண்டும் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டமான அமராவதி மீண்டும் உயிர் பெற தொடங்கியுள்ளது. ஆங்காங்கே வளர்ச்சி பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் 10 ஆண்டுகளாக உள்ள தலைநகர இயக்கம் சந்திரபாபு நாயுடுவால் பூர்த்தியாகும் என காத்திருக்கிறார்கள் ஆந்திர மக்கள்.
காடு போன்று இருக்கும் இந்த பகுதிதான் ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகர் அமராவதி. ஆந்திர மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் இங்குதான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக இங்கு எந்த வளர்ச்சியும் இல்லை என்பதுதான் மக்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆட்சி மாற்றம் மக்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யுமா? சந்திரபாபு நாயுடு அதை நிறைவேற்றுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன், ஆந்திர மாநில தலைநகர்